ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் பேப்பர் செஷன். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஏப்ரல் 26. ஸோ ஏப்ரல் 26 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டே, சரியா? ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் டே. என்ன அப்படின்னா ஏப்ரல் 26ல என்ன டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே. அதான் என்ன அப்படின்னா ஏப்ரல் 26ல அப்சர்வ் பண்றாங்க. இப்போ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஐபின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தவங்க அவங்களுடைய ஓன் மைண்டை யூஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, இன்னோவேட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு இன்னோவேட் பண்ணி ஒரு பொருளையோ ஒரு இதையோ உருவாக்குறது. அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எதுக்காக இந்த டே அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா இதை வந்து என்கரேஜ் பண்ணணும், இன்னோவேஷனை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், நெக்ஸ்ட் வந்து அதோட ரைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து புதுசாக ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அதோட ரைட்ஸை வந்து என்ன பண்றது மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காகவும், ஸோ இன்னோவேஷனை என்கரேஜ் பண்றதுக்காகவும் தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இது வந்து யாரால அப்சர்வ் பண்ணப்படுது அப்படின்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். இதுக்குன்னே பர்டிகுலர் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே வந்து அப்சர்வ் பண்றாங்க, சரியா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போ இதோட தீம் வந்து என்ன 2023க்கான தீம் வந்து என்ன அப்படின்னா இன்வென்ஷன், புதுசாக கண்டுபிடிக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்வென்ஷன் அண்ட் ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னா இப்போ தீம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இதில் வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னா இந்த வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் என்னெல்லாம் வரும், புதுசாக ஏதாவது அந்த இன்னோவேஷனாக கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னேன் அது, அப்புறம் ஆர்டிஸ்டிக்கலாக ஒர்க்கு, அப்புறம் டிசைன், இதெல்லாமே இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறது, காமர்ஸ்ல எல்லாம் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்கல்ல, இதெல்லாம் புதுசாக கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டேன்னு சொல்லுவாங்க. தீம் வந்து என்ன அப்படின்னா செலிப்ரேட்டிங் கிரியேஷன் அண்ட் இன்னோவேஷன். அதான் என்னது தீம் 2023க்கான தீம் வந்து என்ன அப்படின்னா செலிப்ரேட்டிங் கிரியேஷன் அண்ட் இன்னோவேஷன். இந்த ரெண்டுமே செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா 2023க்கான வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே, சரியா? ஸோ அதுக்கான தீம் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது யார் அப்சர்வ் பண்ணுறான்னு பார்த்தோம், வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் இருக்காங்களா, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க இதை அப்சர்வ் பண்ணிட்டு வராங்க, சரியா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நியூஸ்குள்ளே போகலாம், சரியா? ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அமிட் சீஸ்ஃபயர்னா என்ன அப்படின்னா போர் நிறுத்தம், ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அமிட் சீஸ்ஃபயர் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இண்டியன்ஸ் லீவ்ஸ் வார் பேட்டர்ட் சூடான். அதாவது பேட்டர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா பலமா அடிக்கிறது, அந்த மாதிரி, சரி, அடி வாங்குறது. ஸோ பலமா காயப்பட்ட அந்த மாதிரி சொல்லலாம். வார் பேட்டர்ட் சூடான்னா சூடான்ல வந்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, நேற்றே நான் சொன்னேன் உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கு. அங்கே உள்ள ஏற்கனவே சூடான்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ராணுவ ஆட்சி நடக்குது, ஜந்தா அப்படின்னு சொல்லுவாங்க, ராணுவ ஆட்சி நடக்குது. அங்கே உள்ள மேஜரான 2 ஜெனரல் மேஜர் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஃபைட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பகுதி பிரிவினர் மக்கள் வந்து ஒரு ஜெனரலுக்கும், இன்னொரு பகுதி மக்கள் பிரிவினர் இன்னொரு ஜெனரலுக்கு வந்து ஆதரவா இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேத்துக்கு நடுவில் என்ன ஆகுது, வயலண்ட் வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே உள்ள இந்தியர்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாதுகாப்பா நம்ம நாட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை, நம்ம இந்திய நாட்டோட கடமை. அதை தான் பண்றாங்க. அதுக்கூட ஆப்ரேஷன் நேம் என்ன அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா INL, அதாவது ஆப்ரேஷன் காவேரி அப்படின்னு சொன்னாங்க, சரியா? நெக்ஸ்ட் இதை வந்து இப்போ ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வழியில தான் பண்ண முடியும். ஒன்று வான்வெளி, இன்னொன்று வந்து கடல்வெளி. வான்வெளி பண்ணும்போது ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம். 2 ஹெவி லிஃப்டட் ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணாங்க. அதே நேரத்தில் கப்பல் பார்க்கும்போது என்ன ஷிப் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா INS சுமேதா யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோமா. அது கூட சேர்ந்து என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா INS தேஜும் யூஸ் பண்ணிக்காங்க, சரி? ஆப்ரேஷன் காவேரிக்கு எதை யூஸ் பண்ணிக்காங்க, INS தேஜுமே அதை யூஸ் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் செட்டப், அதாவது ஃபர்ஸ்ட் பேஸ்ல எத்தனை குரூப் ஆஃப் 278 பீப்புள் வந்து என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா அங்க இருந்து போர்ட்ல இருந்து கூட்டு வந்திருக்காங்க, சரியா? The group of 278 people was among the first to reach the port Sudan for evacuation காக வந்திருக்காங்க. More measures are being taken to broaden the operation Kaveri. நிறையவே என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்தியா மட்டும் கிடையாது, நம்ம இந்தியர்கள் அங்க இருக்காங்க. இந்தியா வந்து அதுக்கான ஸ்டெப் எடுக்குது. அதே நேரத்தில் இந்தியா யாருக்கும் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா மற்ற கண்ட்ரீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதே சூடான்ல வேற கண்ட்ரீஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த பீப்புள்ஸ்க்குமே அந்த நாட்டுக்குமே ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ்ல கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இப்போ அடுத்த நியூஸ் போலாமா? ஸோ செகண்ட் நியூஸ்ல என்ன இருக்கு பார்ப்போம் வாங்க.
ஸோ செகண்ட் நியூஸ் பாருங்களேன், இது வந்து ஏற்கனவே வந்த நியூஸ் தான். ஸோ என்ன அப்படின்னா பிஎம்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சேஸ் ஒன்லி a strong center, அதாவது ஒன்லி a strong சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், கேன் ஹார்னஸ் இருக்காங்க, ஹார்னஸ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எதை பயன்படுத்துறாங்க, பவர் ஆஃப் தி ஸ்டேட்ஸ், அதாவது ஒன்லி ஒரு நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டால மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட பவரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. எப்போ அப்படின்னா அந்த வந்தே பாரத், அதாவது கேரளால வந்து என்ன இன்னாகிரேட் பண்றாங்க அப்படின்னா ஃபிளாக் ஆஃப் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை கேரளால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடி அசைச்சிருக்காங்க. ஸோ அந்த கொடி அசைச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து திறந்து வைப்பாங்க. சரியா, ஸோ அப்படி திறந்து வைக்கும் போது தான் சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்டோட பவரை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன நியூஸ் பார்த்தோம், கேரளால அதே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டிஜிட்டல் சயின்ஸ் பார்க்கை வந்து இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அதுக்கு பட்ஜெட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பட்ஜெட் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஃபிளாக்ஸ் ஆஃப் தி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அனௌன்சஸ் செவரல் ரயில்வே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இது மட்டும் இல்லாம அந்த வந்தே பாரத் ட்ரெயினை ஃபிளாக் ஆஃப் பண்ணது மட்டும் இல்லாம செவரல் ரயில்வே ப்ராஜெக்டை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் லான்ச்சஸ் தி கொச்சி வாட்டர் மெட்ரோ, அதாவது கொச்சிக்கான வாட்டர் மெட்ரோ அதையும் என்ன பண்ணிருக்காங்க, இது பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க ஆன் தி செகண்ட் டே ஆஃப் ஹிஸ் விசிட் டு கேரளா. அதாவது கேரளாவில் 2வது நாள் இருக்கும் போது என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்தே பாரத் ட்ரெயின், அப்புறம் நிறைய ரயில்வே ப்ராஜெக்ட், அப்புறம் கொச்சி வாட்டர் மெட்ரோ, இந்த 3 இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பண்ணது என்ன அப்படின்னா டிஜிட்டல் சயின்ஸ் பார்க். சரியா, ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போலாமா. ஸோ அடுத்த நியூஸ் எடிட்டோரியல். ஸோ அதே தான் எடிட்டோரியலில் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் என்ன இருக்குது அப்படின்னா ரெஸ்கியூ சர்வீஸ். ரெஸ்கியூ சர்வீஸ்னா என்னது, இப்போ நான் ஃபர்ஸ்ட் நியூஸ் சொன்னேன்ல அதே நியூஸ் தான் இங்கே இருக்குது. என்ன பாருங்க, இந்த சூடான் எவாக்குவேஷன் ஹைலைட்ஸ் சேலஞ்சஸ் இந்தியா ஃபேஸ் இன் கான்ஃப்ளிக்ட். அதான் சொல்கிறாங்க சூடானோட சூடானில் நம்ம வந்து மக்களை வந்து மீட்டெடுக்கிறோம் இல்லையா. ஸோ சூடான் எவாக்குவேஷன் ஹைலைட் சேலஞ்சஸ் இந்தியா ஃபேஸஸ் இன் கான்ஃப்ளிக்ட். அந்த கான்ஃப்ளிக்ட்ல இந்தியா ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் அதை பற்றி தான் சொல்கிறாங்க, என்னென்னலாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து சூடானில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓவராலா எத்தனை இந்தியன்ஸ் அங்க இருக்காங்க, 3000 இந்தியன்ஸ் அங்க இருக்காங்க. சூடான்ல என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ராணுவ ஆட்சி நடக்குது. 2 மேஜர் ஜெனரல் சொன்னேன்னா நேம் நோட் பண்ணிக்கோங்க. ஜெனரல் அப்தல் ஃபேட்டா அல் பர்ஹான் அப்படிங்கிறவங்களும் ஜெனரல் முகமது ஹமேதி ஹம்தன் டக்லோ அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா 2 குரூப்பா இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு தான் நிறைய வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா வயலண்ட் கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்குது அடிக்கொருக்கா. சரியா, ஸோ அதை பத்தி தான் இங்க பேசுறாங்க. ஸோ ஓவராலா இந்த எவாக்குவேட் ரெஸ்கியூ ஆபரேஷன் யார் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து எக்ஸல் ஆஃபீஸ் மினிஸ்டர் இருக்காங்களே அவங்க டிபார்ட்மெண்ட் கீழே தான் பண்ணுவாங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், தே ஹாவ் நோ டவுட் பி அசிஸ்டட் பை தி குமுலேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சிமிலர் ஆபரேஷன். இதே போல எப்போ நடந்துச்சு இந்த மாதிரி ஒரு ரெஸ்கியூ பண்றது, எப்போ நடந்தது, சிமிலர் ஆபரேஷன் எங்க நடந்துச்சு ஓவர் த டிகேட்ஸ், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சு அப்படின்னா பிகினிங் வித் லார்ஜஸ்ட் சிங்கிள் சிவிலேஷன் எவாக்குவேஷன் டியூரிங் தி கல்ஃப் வார் 1991ல நடந்திருக்கு. அதாவது கல்ஃப் வார் 1991ல நடந்திருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இதே போலதான் ஒரே ஒரு இதுல வந்து என்ன பண்ணாங்க சிங்கிள் பேஸ்ல நிறைய பீப்புளை வந்து எடுத்துட்டு ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா, ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி உக்ரைன் ரஷ்யா வார், 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் உக்ரைன் ரஷ்யா வார். அப்பவுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து எவாக்குவேட் பண்ணி கூட்டு வந்தாங்க. சரியா, ஸோ அடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்களேன் லாஸ்ட்டாக எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா இந்த unnecessary controversies over garnering domestic political mileage to be avoided. இது வந்து என்ன அப்படின்னா அந்த 2 மேஜர் ஜெனரலுக்கு நடுவில் உள்ள பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க. அது வந்து unnecessary controversy, 2 பேருக்கு நடுவில் தேவையில்லாத அந்த கான்ட்ரவர்சி வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னா அந்த பொலிட்டிக்கலாக அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் பொலிட்டிக்கல் பவர் இமேஜை கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா இஸ் ஆனால் அதே நேரத்தில் இந்தியா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு பாராட்டப்படுது, எதுக்காக போற்றப்படுது அப்படின்னா so India is admired for its reputation and the ability to use all its resources in rescuing every single citizen. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த டைம்ல டக்குன்னு அந்த நாட்டில் உள்ள இந்தியர்களை என்ன பண்றாங்க அப்படின்னா ஈஸியா, அதாவது அந்த நாட்டில் உள்ள இந்தியர்களை ரெஸ்கியூ பண்ணிடுறாங்கல்ல ஒவ்வொரு டைமும், அதை பத்தி தான் சொல்றாங்க. அதான் பாராட்டத்தக்கதா இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியா இஸ் அட்மையர்ட் ஃபார் இட்ஸ் ரெப்புடேஷன் அண்ட் எபிலிட்டி டு ஹார்னஸ் என்ன பார்த்தோம், யூஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். எபிலிட்டி டு யூஸ் ஆல் இட்ஸ் ரிசோர்ஸ், நம்மளோட எல்லா ரிசோர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட திறமையை வளர்த்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம் இந்த ரெஸ்கியூயிங் எவ்ரி சிங்கிள் சிட்டிசன் இன் எனி கார்னர் ஆஃப் தி வேர்ல்ட். அதாவது இந்த உலகத்துல எந்த மூலையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அங்க உள்ள இந்தியர்களை பார்த்து ரெஸ்கியூ பண்ணி எடுத்துட்டு வரோம்ல, அது வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, எவ்ரி டைம் தே ஆர் இன் நீட் அண்ட் தட் ரெப்புடேஷன் மஸ்ட் ரிமைன் இன்டாக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஸோ அடுத்து கீழே பார்ப்போம். த ரைட் டு லிட்டிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பார்ப்போமா,
யூஸ் ஆஃப் லீகல் ரெமெடிஸ் டு லிமிட் த நேச்சர் எக்ஸ்பிளான்டேஷன் இஸ் அட் தி கோர் ஆஃப் தி டெமோக்ரஸி. அதாவது லீகல் ரெமெடிஸ் யூஸ் பண்றது டு லிமிட் த நேச்சர் எக்ஸ்பிளான்டேஷன். எக்ஸ்பிளான்டேஷன் என்னது, காலியா போறது இல்லை அப்படின்னா அது ஸ்பாயில் பண்ணிடுறது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நேச்சரோடைய எக்ஸ்பிளான்டேஷன் அதை வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பா லிமிட் பண்ணி ஆகணும். ஸோ இஸ் த கோர் ஆஃப் தி, அதுதான் என்னது அப்படின்னா மெயின் டொமைன், அதாவது கோர் ஆஃப் தி டெமோக்ரஸில, டெமோக்ரஸி இருக்குல்லையா அதுல மெயின் கோரே அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா இங்க பாருங்களேன், சிபிஐ இருக்காங்களே, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன், சிபிஐ சீம்ஸ் டு ஹேவ் பீன் ஓவர் ஜீலஸ். ஓவர் ஜீலஸ்னா என்ன, அதிக ஆர்வம் இருக்காங்க. எதுல அதிக ஆர்வமா இருக்காங்க சிபிஐ, கேஸ் எடுக்கிறதுக்கு. எந்த கேஸ் அப்படின்னு பாருங்களேன். ஸோ ஓவர் ஜீலஸ் என்ன, ரெஜிஸ்டரிங் கேஸ் அகேன்ஸ்ட் எதுக்கு அகேன்ஸ்ட், எதுக்கு எதிராக உள்ள கேஸ் எடுக்கிறதுல அவங்க அதீத ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் லாயர் யார் அப்படின்னா ரித்விக் துத்தா அப்படிங்கிறவங்க அண்ட் ஹிஸ் ஆர்கனைசேஷன், அவங்களுடைய ஆர்கனைசேஷன் லீகல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஃபாரஸ்ட் அண்ட் என்விரான்மெண்ட் ஃபார் வயலேட்டிங் தி ஃபாரின் கான்ட்ரிபியூஷன். அதாவது என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் அண்ட் என்விரான்மெண்ட் அந்த சம்பந்தமா இதுல ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வந்து வயலேட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி உள்ள கேஸ் எடுக்கிறதுக்கு அவங்க ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஃபாரின் அண்ட் என்விரான்மெண்ட் ஃபார் வயலேட்டிங் தி ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் FCRA ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க பாருங்களேன், the gist of the allegation is they are using foreign fund to encourage the litigation that will start the existing, அதாவது ஏற்கனவே இருக்கிற அந்த கோல் இருக்குல்ல, ஃபாசில் ஃபியூயல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ எங்க மைனிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரி காடுகள் அந்த மாதிரி பிளேஸ்ல தான் என்ன பண்ணுவாங்க, மைனிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஓவரா நீங்க மைனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா பூமியோட வளத்தை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சுரண்டிட்டோம் அப்படின்னு அர்த்தம். சரியா, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நிப்பாட்டணும், லிமிட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை தான் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாருங்களேன், இந்தியா வந்து என்ன நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அந்த COP கான்ஃபரன்ஸ் அண்ட் பார்ட்டிஸ் 26 அதெல்லாம் எடுத்து போகல. அதுல வேரியஸ் கீ அக்ரிமெண்ட்ஸ் இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்க, டார்கெட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா பாருங்களேன், நெட் ஜீரோ, நம்ம வந்து இந்தியா வந்து நெட் ஜீரோவா இருக்கணும் அப்படிங்கிறது, நெட் ஜீரோ கார்பன் எமிஷன், அதாவது கார்பனே இல்லாம கார்பன் யூஸ் பண்ற எந்த ஒரு ஃபியூயலுமே யூஸ் பண்ணாம ஃபாசில் ஃபியூயல் எதுவுமே கார்பன் எமிட் ஆகாம இருக்கிறது. சரியா, ஸோ அது வந்து எப்போ அப்படின்னா நெட் ஜீரோ கார்பன் கொண்டு வரணும்னா 2070 கொண்டு வரணும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து இதையும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் IPCC படி தட் ஸ்பீக் ஆஃப் தி அர்ஜென்சி ஆஃப் என்ஷூரிங் குளோபல் டெம்பரேச்சர், இந்த உலக லெவலில் உள்ள டெம்பரேச்சர் வந்து 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நம்ம வந்து கவனமாக வச்சுக்கிறோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா இப்போ குளோபல் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா கார்பன் மட்டும்தான். ஸோ நம்ம எப்படி எந்தெந்த விதத்தெல்லாம் கார்பன் எமிஷன் வந்து குறைக்கிறோமோ அந்தந்த விதத்தில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா, ஸோ பாருங்களேன், என்ஷூரிங் தி குளோபல் டெம்பரேச்சர் do not exceed the 1.5 degree Celsius of pre-industrial times, necessitating that global net anthropogenic CO2 emission declined by about 45% from 2010. அதாவது 2010ல வந்து எவ்வளவு இருந்துச்சு, அதாவது அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து லெவல்ஸ் பை 2030க்குள்ள அதுதான் சொல்றாங்க. ஸோ அது இதோட டார்கெட் அந்த 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து வீழாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்து 2030 வரை எடுத்திருக்காங்க. சரியா, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரூ காஸ்ட் ஆஃப் ரினியூவபிள் சோர்ஸ், அதாவது என்ன அப்படின்னா இதுல மேஜர் இதுவும் இருக்கு. அதாவது இப்போ நம்ம வந்து ஃபாசில் ஃபியூயல் யூஸ் பண்ணாம அந்த ரினியூவபிள் சோர்ஸ் எல்லாமே யூஸ் பண்றோம் அப்படின்னா, புதுப்பிக்கக்கூடிய பொருள் அந்த எரிபொருள்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதோட காஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது விலை அதிகமா இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது ஃபாசில் ஃபியூயல் அந்த நிலக்கரி கோல் அதுல இருந்து எடுக்கிற ஃபியூயல் கம்பேர் பண்ணும்போது எது அதிகமாக காஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த இப்போ நீர்வள சக்தி, அதே மாதிரி சூரிய மின் சக்தி, இந்த மாதிரி சோலார் பவர், ஸோ இந்த மாதிரி விண்ட் சக்தி விண்ட் பவர் இந்த மாதிரி எடுக்கிறது தான் காஸ்ட் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா, the true cost of the renewable sources solar wind nuclear remains much more higher than the fossil fuel power கம்பேர் பண்ணும்போது அது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். சரியா, ஸோ எப்படிதான் இருந்தாலும் இந்தியா ஹாஸ் 28.5 gigawatt of coal power capacity. நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னா கோல் பவர் அந்த நிலக்கரி அந்த பவர் பண்ற கெபாசிட்டி எவ்வளவு இருக்குன்னா 28.5 ஜிகாவாட் இருக்கு. அண்ட் 32 ஜிகாவாட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்னமும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா, ஸோ ஓவரால் அவங்க பேசுறது அதுதான், அதாவது நிறையவும் சுரண்டிடக்கூடாது, லிமிட்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் நம்மளோட டார்கெட்டை படிப்படியாக அச்சீவ் பண்ணிட்டு வரணும்னு சொல்றாங்க. சரியா, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ அடுத்த நியூஸ் பாருங்களேன், இது ஒரு ஆபிச்சுரி நியூஸ். சிரோமணி அகலி தால் பேட்ரியார்ச் அண்ட் ஃபார்மர் பஞ்சாப் CM
பர்காஷ் சிங் படால் பாசஸ் அவே. அதாவது இவங்க யாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி முன்னாள் பஞ்சாபோட சிஎம்மா இருந்தவங்க. ஸோ இவங்களோட ஃபுல் நேம் கொடுத்துட்டாங்க சிரோமணி அகலிதால் அப்படிங்கிறவங்க. சிரோமணி அகலிதால் பேட்ரியாஸ் அண்ட் ஃபார்மர் பஞ்சாப் சிஎம். இவங்க பேர் வந்து இந்த இருக்கு பாருங்களேன், பிரகாஷ் சிங் படால் அப்படிங்கிறதா இவங்களோட நேமு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இறந்துட்டாங்க அப்படிங்கிறத அதை மட்டும் படிச்சா போதும். இவங்களோட மென்ஷன் அதை முக்கியமாக இவங்களை மென்ஷன் பண்றது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல சிஎம்மா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து போகலாம். ஸோ அடுத்து இங்கே பாருங்களேன், இந்தியா டு ஹோஸ்ட் SCO டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் திஸ் வீக். அதாவது இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்தியாவில் வந்து இந்தியா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஹோஸ்ட் பண்ண போறாங்க. எதை அப்படின்னா SCO டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் நடத்த போறாங்க. சரியா? இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, எக்ஸ்ட்ரா பேஸ் மீட்டிங், ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங் நடந்துச்சு. ஸோ பாகிஸ்தான்ல இருந்து அந்த பிலவல் பூட்டோ சர்தாரி அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்தியா ரீச் ஆனாங்கன்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ இப்போ வந்து என்ன இருக்கு அப்படின்னா அதே SCOல சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் இப்போ இந்தியாவோட பிரசிடென்சி, அதனால இந்தியா தான் ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் வர்றா அப்படின்னா சைனீஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ ஹையர் அத்தாரிட்டி சைனாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவங்களும், அதே டிஃபென்ஸ் மினிஸ்டர் இல்லை அந்த டிஃபென்ஸ்ல ஒரு மேஜர் ஜெனரலா இருப்பாங்கல்ல அவங்களும், அதே நேரத்தில் இங்க ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான், மாற்றி சொல்லிட்டேன். ஸோ ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் செர்கை சோகு அவங்களும், அதே மாதிரி சைனாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் லீ ஜாங்ஃபு இவங்க ரெண்டு பேருமே. சரியா? இவங்க ரெண்டு பேருமே டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதை தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? சைனாவோட லீ ஜாங்ஃபு அண்ட் ரஷ்யாவோட செர்கை சோகு ஆர் அமங் தி பார்ட்டிசிபென்ட். இவங்க எல்லாருமே மற்ற பார்ட்டிசிபென்ட் கூட சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் ஹை லெவல் மிலிட்டரி விசிட் ஃப்ரம் சைனா. சைனாக்கு வந்து 2020 வந்து பார்டர் ஈஸ்டர்ன் லடாக்ல வந்து பார்டர் இஷ்யூ வந்து கிரியேட் ஆச்சு இல்லையா நமக்கும் சைனாக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு மிலிட்டரி லெவல்ல ஹையர் அத்தாரிட்டி இந்த மாதிரி வந்திருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 2020க்கு அப்புறம் கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சரியா? since the start of the crisis and the line of actual control in April 2020 பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் தான் நடக்கும் சொல்லியிருக்காங்க. எங்க நடக்கும் எப்போ நடக்கும்னு நியூஸ்ல கொடுத்தாங்கன்னா பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ SCOல யாரெல்லாம் கலந்துக்கிறா அப்படின்னா SCOல which includes ரஷ்யா, சைனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான் இவங்க எல்லாமே என்ன பண்ண பிசைஸ் இந்தியா கூட சேர்ந்து இவங்க எல்லாம் இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. சரி, இவங்க எல்லாமே அதுல கலந்துப்பாங்க, பேசிப்பாங்க. சரியா? ஸோ அதை பத்தி தான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போலாம். ஸோ அடுத்து பாருங்களேன், ஆயில் பிஸ்னஸ் நியூஸ்ல பாருங்களேன், ஆயில் பிரைசஸ் எல்னினோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்னினோ அப்படிங்கிறது அந்த பருவகால மாறுபாடு நடக்குது, அதனால வர்ற விளைவுகள் தான் எல்னினோ சொல்லுவாங்க. ஸோ ஆயில் பிரைசஸ் எல்னினோ கீ ரிஸ்க் டு இன்ஃபிளேஷன் growth அவுட்லுக். இது வந்து என்ன சொல்றாங்க பாருங்களேன், ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆன் டியூஸ்டே என்ன பண்ணிருக்காங்க, வார்னிங் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. எதுக்கு? தட் டவுன் சைட் ரிஸ்க் டு தி ஆஃபிஷியல் 6.5% GDP growth projection for this year. இந்த வருஷம் ஜிடிபி growth வந்து 6.5% ப்ரொஜெக்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து டவுன் கிரேட் ஆகலாம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. சரியா? சோ தி குட் என்ன சொல்றாங்க, this year good dominate as the prospects of அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எல் நீனோ கண்டிஷன் தான் காரணம் சொல்றாங்க. எல் நீனோ கண்டிஷன் ட்ரிகரிங் ஏ drought. என்ன droughட்னா என்ன, வறட்சின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த பருவகால மாறுபாடுனால என்ன நடக்குது அப்படின்னா வறட்சி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. along with the geopolitical developments and concerns about global financial stability. அதாவது அந்த எல் நீனோ கண்டிஷனால வறட்சி அதிகமா ஏற்படுத்தலாம், அதாவது வெயில் தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால வறட்சி அதிகமா ஏற்படலாம். அதே நேரத்தில் குளோபலா பினான்சியல் ஸ்டெபிலிட்டி வந்து அதை பத்தின ஒரு சில கவலைகள், அது ஸ்டெபிலிட்டியா இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால என்ன ஆகலாம் அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி இருக்குல்ல 6.5% விட குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, வார்ன் பண்ணிங்க, எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. யாரு? ஃபினான்ஸ் மினிஸ்டர் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதெல்லாம் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்ஸ்டைன்ட் சப்ளை ஆஃப் வீட், அதாவது கன்ஸ்டைன்ட் ஆனது கட்டுப்படுத்தப்பட்டு அப்படின்னு அர்த்தம். கன்ஸ்டைன்ட் சப்ளை ஆஃப் வீட் அண்ட் மில்க். வீட்னானது கோதுமை, மில்க் தெரியும். ஹிட் பை டிசீஸ் அஃப்ளிக்டிங் மில்லியன்ஸ் ஆஃப் கேட்டில். இது எதனால வந்து இந்த மில்க் சரி வீட்டு வந்து குறையுது அப்படின்னா, ஸோ வீட்டுங்கிறது வந்து செடிகள் தாவரங்கள் செடிகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து டிசீஸ் வர்றதுனாலையும் அதே அந்த பருவகால மாறுபாடு ஏற்படுறதுனால இந்த மாதிரி டிசீஸ் வருது. எதுல? தாவரங்கள்ல வர்ற டிசீஸ்னாலையும், கேட்டில் இருக்கு இல்லையா இது கால்நடைகள்னு சொல்லுவாங்க, அதுல வர்ற டிசீஸ்னாலையும் என்ன ஆகுது அப்படின்னா மில்க் பால் இருக்கு இல்லையா அதோட அளவு ஏற்கனவே இருந்த நல்லா வந்துட்டு இருந்த அளவை விட குறைஞ்சு வருது. அப்புறம் வீட்டுமே என்ன ஆகுது அப்படின்னா கோதுமை அதுவுமே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த லாபம் எடுப்பாங்கல்ல, மகசூல் சாகுபடி பண்ணுவாங்கல்ல, அது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அது வந்து ஒரு அஃபெக்ட் ஆகிறதுக்கான ஒரு இன்ஃபிளேஷனுக்கு வந்து ஒரு வழிவகுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓபிஇசி கேஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓபிஇசி என்ன பண்ணாங்க அப்படின்னா
சடனாக என்ன பண்ணாங்க, நான் ஆயில் ப்ரொடக்ஷனை கட் பண்ணாங்க இல்லையா, அந்த க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனை சடனாக கட் பண்ணது இதெல்லாமே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா அந்த ஜிடிபி வந்து அந்த 6.5% குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்த நியூஸ் போகலாம். ஸோ கவர்மெண்ட் வில் நாட் டாலரேட் சீட்டிங் பை இ-காமர்ஸ் ஃபிர்ம்ஸ். கோயல்னா யாரு அப்படின்னா நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, பியூஷ் கோயல், அவங்க தான் என்ன கோயல். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் வில் நாட் டாலரேட்னா என்னது, தாங்கிக்க முடியாது. எதை தாங்கிக்க முடியாது, தாங்காது அப்படின்னா சீட்டிங் பண்ணுவாங்கல்ல, அது பை யாரு, இ-காமர்ஸ் ஃபிர்ம். இது வந்து என்ன சொல்றாங்க, அந்த கவர்மெண்ட் இஸ் நாட் அகேன்ஸ்ட். எதுக்கு அகேன்ஸ்டா இல்லை அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கல்ல, டிஸ்கவுண்ட் கொடுக்கறது, ஆஃபர் கொடுக்கறது, அந்த சேல்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதான் அண்ட் தான் ஃபிளாஷ் சேல்ஸ் கொடுக்குறது, அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இல்லை. கவர்மெண்ட் வந்து அதுக்கு அகேன்ஸ்டா இல்லை. எப்போ ஒரு இ-காமர்ஸ் ஃபிர்ம்ஸ் இருக்காங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆஃபர் டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய பொருளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சீட்டிங் பண்ணி விற்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து கண்டிப்பா அகேன்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இங்க பாருங்களேன், பட் வில் நாட் டாலரேட் சீட்டிங் வேர் மார்க்கெட் பிளேசஸ் செல் தியர் வேர்ஸ்னா என்னது அப்படின்னா பொருட்கள் அர்த்தம். த்ரோ தி சச் சேல்ஸ் ஈவன் தோ த ஃபாரின், இது வந்து ஈவன் தோ இது எதையும் வயலேட் பண்ணுது அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் பாலிசி இருக்கு இல்லையா, அதையும் வயலேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஸோ அது வந்து அதுவுமே அலோவ் பண்ணாதுன்னு சொல்றாங்க. இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி டஸ் நாட் அலோவ் தம் டு செல் டைரக்ட்லி டு கன்சியூமர். அதுக்கு வந்து கன்சியூமருக்கு டைரக்டா கொடுக்க விரும்பாது, கன்சியூமருக்கு டைரக்டா செல் பண்ண அலோவ் பண்ணாதுன்னு சொல்றாங்க. சரியா? டு செல் டைரக்ட்லி டு கன்சியூமர்ஸ் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த நியூஸ்ல இருக்கு. சரியா? அது கவர்மெண்ட் வந்து அதை வந்து அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஸ்போர்ட் நியூஸ்ல ஐபிஎல் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஸ்போர்ட் நியூஸ்ல இம்பார்ட்டன்ட் நியூஸ் இல்லை போல இன்னைக்கு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், எல்லா நியூஸுமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.